இதற்கு முன் நெல், கோதுமை, கரும்பு உட்பட 7 வேளாண் விளைபொருட்களுக்கு மட்டுமே குறைந்தபட்ச ஆதார விலை தரப்பட்டது. ஆனால் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆட்சியில் 27 வகை விளைபொருட்களுக்கு ஆதார விலை வழங்கப்படுவதாக டெல்டா பகுதி விவசாயி கூறுகிறார். காவிரி டெல்டா மாவட்டம் மகாதானபுரம் கிராமத்தை சார்ந்த 73 வயதாகும் விவசாயியான இவர் கூறுகையில், 60 ஆண்டுகளாக விவசாயம் செய்து வருகிறேன். இதற்கு முன் நெல், கோதுமை, கரும்பு உட்பட 7 வேளாண் விளைபொருட்களுக்கு மட்டுமே குறைந்தபட்ச ஆதார விலை தரப்பட்டது. ஆனால் இப்போது 27 வகை விளைபொருட்களுக்கு ஆதார விலை வழங்கப்படுகிறது. இது நரேந்திர மோடி ஆட்சியில் உண்மையில் வரவேற்கப்பட வேண்டிய விஷயமாகும். இதனால் நாங்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு கட்டுப்படியாகும் விலை கிடைக்கிறது. அதேபோல் இதுவரை குறைந்தபட்ச ஆதார விலை ஆண்டிற்கு 10% முதல் 15% வரை மட்டுமே அதிகரித்து வந்தது. ஆனால் இப்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆட்சியில் 25% முதல் 40% வரை கூட அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இது பரவாயில்லை, எதிர்காலத்தில் இன்னும் சரியாகும் என நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் அனைத்து தானியங்களையும் பழங்களையும் விளைவிக்கின்றோம், மற்ற வணிக பயிர்களையும் விளைவிக்கின்றோம். எனவே எங்களுக்கு இன்னும் அதிக வருவாய் தேவை என்பதால் வெளியில் உள்ள ஆன்லைன் வர்த்தகர்களுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டியுள்ளது. இதற்கான பாதுகாப்பை பிரதமர் நரேந்திர மோடி அரசின் புதிய சட்டம் வழி செய்கிறது. மத்திய அரசின் இந்த புதிய முயற்சிகளுக்கு விவசாயிகள் வரவேற்பு அளிக்கிறார்கள். இது தொடக்கம்தான். இன்னும் அதிக வருவாய் கிடைக்க உதவி செய்ய வேண்டும். இதை புதிய விவசாய சீர்திருத்த சட்டங்களால் தான் செய்ய முடியும் என்றார்.